இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றினிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில 12வது அத்தியாயத்தை தான் கேட்க போறோம். நான் உங்கள் அஜய் ஹேமசங்கர். நான் உங்க அஜய் ஐஸ்வர்யா. ஹேமா, போன எபிசோட்ல கொசு ஏன் ஒரு சிலவங்களை மட்டுமே ரொம்ப அதிகமா கடிக்குதுங்கிறத பத்தி நீ கேட்டியா? ஆமா ஐஸ்வர்யா, நானும் அந்த எபிசோட கேட்டேன். எனக்கும் ரொம்ப நாளாவே அந்த டவுட் இருந்துச்சு, மற்றவங்களை விட என்னை மட்டும் ஏன் கொசு அதிகமா கிடைக்குதுன்ட்டு. அது அந்த எபிசோட கேட்ட அப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது. ஐஸ்வர்யா, இந்த உலகத்துல கொசு இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை பத்தி தான் ஹேமா இன்னைக்கு நம்ம 4 அறிவியல் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். டே வாசு, டே வாசு, டே வாசு நில்றா. டே வாசு, கூப்பிட்டுட்டே இருக்கலாம், உனக்கு காதே கேட்கலையடா?
டேய் மோகன் நில்றா, என்னாச்சு? காலங்காத்தாலே என்னை கூப்பிட்டுட்டு ஓடி வர? பின்ன நீ வேற நேற்று கொசுவே இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்ட. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லைடா. ஒரு பக்கம் இந்த கொசு வந்து காதில் கத்திக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அப்படி இல்லைனா எப்படி தான் இருக்கும்னு யோசிச்சு நைட்டு தூக்கமே போச்சுடா எனக்கு. அதுவும் இல்லாமல் நேற்று சரியான கொசு தொல்லை ஆயிடுச்சுடா. வீட்டில் கொசுவத்தி ஏற்றுறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, இந்த கொசு மட்டும் சாவே மாட்டுதுடா, ஏன்னே தெரில. அதான் நீ வேற சொன்னல கொசுவே இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அப்போது அதை சாவடிக்கிறதுக்கும் வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்களா அவங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு காலங்காத்தாலே வந்துட்டேன்டா. பரவாயில்லையே மோகனே, நீ இதை மறந்துட்டு இருப்பேன்னு நினச்சேன்டா. நல்ல வேலை கொசு வந்து உனக்கு ஞாபகப்படுத்திருக்கு. சரி இப்போ சொல்கிறேன், கேட்குறியா? டேய் வாசு, நான் மட்டும் இல்லை, அவங்களும் இதை பற்றிலாம் மறந்துருக்க மாட்டாங்க. தினமும் இந்த கொசுவால் படுற டார்ச்சர் இருக்கே, வாயால் சொல்லவே முடியாதுடா. சரிடா வாசு, சீக்கிரமாக சொல்லு, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் கொசுவே இல்லாமல் போனால் என்ன ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி உணவு சங்கிலினா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த கொசு அதனோட உடம்புல ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் பண்ணி இவ்வளோ நாளாக நம்ம கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் நேற்று நைட்டு நீ சொன்ன மாதிரி கொசுவத்தி ஏற்றினாலும் சரி, மற்ற எதை பண்ணாலும் சரி, அது அவ்வளோ சீக்கிரம் சாகிறது இல்லை. ஆமாண்டா, ஃபர்ஸ்ட்லாம் கூட 1-2 சாகிற மாதிரி தெரியும், ஆனால் இப்போ ஒன்று கூட சாக மாட்டுதுடா. சரிடா மோகன், முதல்ல உணவு சங்கிலினா என்னன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எதனா ஒன்று எடுத்துப்போம். இப்போதைக்கு நம்ம சிங்கத்தை எடுத்துப்போம். சிங்கத்தோட உணவாக மான் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போது அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மானையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த சிங்கத்துக்கான உணவுன்றது எங்கே போய் கிடைக்கும்? வேறு எதனா ஒரு விலங்கை தான் அது வேட்டையாடி சாப்பிடும். இருந்தாலும் அதனுடைய உணவு சங்கிலின்றது அது மானை வேட்டையாடி சாப்பிடும்னு இருக்கும்போது, நம்ம அந்த மானை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உணவு சங்கிலியில் ஒரு வெற்றிடம் ஏற்படும். இப்போ இந்த வெற்றிடத்தினால அந்த சிங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, எதனா ஒரு விதத்தில் பாதிக்கப்பட தான் வேணும். அதெல்லாம் சரிடா வாசு, கொசுவை பற்றி கேட்டால் நீ என்ன இப்போ உணவு சங்கிலி பற்றிலாம் சொல்லிட்டு இருக்க? காரணம் இருக்குடா மோகனு, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ கொசுவை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி என்னடா வாசு இருக்கு? சொல்கிறேன் கேளு. ஒரு குறிப்பிட்ட வகை கொசுக்கள் மட்டும் 6 மாதத்துக்கு உறக்க நிலைக்கு போய்டும்டா. இது ஒரு வளர்ந்த கொசுவாக இருந்ததுன்னா 6 மாதம் வரைக்குமோ, இதுவே கொசு முட்டைகளாக இருந்தால் 1 வருஷம் வரைக்குமோ இந்த உறக்க நிலையிலே இருக்கும்டா. இதை வந்து டயாபஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எந்த கொசுக்கள் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் பகுதிகளில் இருக்கக்கூடிய கொசுக்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பனியை தாங்க முடியாமல் உறைஞ்சி அந்த தூக்க நிலைக்கு போயிடும். திரும்பி அதுக்கேற்ற சூழ்நிலை வரும்போது அது திருப்பி வந்து நார்மலாக பறக்க ஆரம்பிச்சிடும்டா. இதுதான் உறக்க நிலைக்கு போகிறதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய கொசுக்கள் -10 டிகிரி வரைக்கும் கூட குளிரை தாங்கக்கூடியதாக இருக்குமாண்டா. அது மாதிரி நேரத்தில் மட்டும்தான் அது அந்த உறக்க நிலைக்கு போயிட்டு திருப்பி நார்மலாக பறக்க ஆரம்பிக்குது. சரிடா வாசு, இதுக்கும் அந்த உணவு சங்கிலிக்கும் என்ன தான் கனெக்ஷன் இருக்குடா. இது மாதிரி பனிக்காலங்கள் எல்லாத்துலேயும் பறவைகள் எல்லாமே மைக்ரேட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்டா. அது மாதிரி வரும்போது அதுக்கு உணவுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வசந்த காலம் ஸ்டார்டிங்கில் அதிகமான உணவுகள் வந்து உருவாக்கி இருக்காது. போக போக தான் உணவுகள் அந்த இடத்துல உற்பத்தியாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த பறவைகள் அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிடும். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கொசுக்களெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த பறவைகள் உயிர் வாழுது. இது மட்டும் இல்லாமல் இந்த கொசுக்கள் உணவு சங்கிலியில் வேறு சில இடங்கள்லையும் நம்மளுக்கு உதவி பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, கொசுக்களோட முட்டைகள் எல்லாமே தண்ணியில் லார்வா புழுக்களாக வளர்ந்துருக்கும். இது மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய புழுக்களை தட்டான்களோட இளறிகள் அப்புறம் சின்ன சின்ன மீன்கள்லாம் அதனுடைய உணவாக சாப்பிட்டு தாண்டா வளருது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒரு சுழற்சி மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கொசுக்கள் அந்த தண்ணியிலிருந்து வளர்ந்து மேலே வரும்பொழுது அதனுடைய பிரதான உணவுன்றது பூக்களில் இருக்கக்கூடிய தேன்களை தாண்டா இருக்கும். இந்த தேன்களை எடுக்கும்போது நார்மலாக நம்ம தேனீக்கள்லாம் பண்ணும் பார்த்தியா, மகரந்த சேர்க்கை. அதே மாதிரி தான் இந்த கொசுக்களும் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும்டா. ஒவ்வொரு பூக்களில் போயிட்டு உக்காஞ்சி அதுக்கேற்ற தேன் அது சாப்பிடும் பொழுது அது உடம்புல மகரந்த தூள் ஒட்டிட்டு மற்ற பூவில் உட்காரும்போது அந்த இடத்துல போயிட்டு மகரந்த சேர்க்கையை அது ஏற்படுத்துதுடா. இதுவும் ஒரு உணவு சங்கிலியில் ஒரு பார்ட்டு தான்டா. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, உணவு சங்கிலியில் ஒரு விலங்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த உணவு சங்கிலியில் ஒரு வெற்றிடம் ஏற்படுதுன்னு சொல்லி, அதே மாதிரி தான் இந்த கொசுவையும் நம்ம இந்த கொசு மொத்தத்தையும் உலகத்துலேருந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு உணவு சங்கிலி பாதிக்கப்படும். இந்த உணவு சங்கிலியில் இந்த கொசுக்களோட பங்குன்றது ரொம்ப குறைவு தான். இதனுடைய ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருந்தாலும் இதை எடுக்கிறது கரெக்டாக தப்பான்றது நம்மளால் சொல்ல முடியாதுடா. ஏன்னா இது இயற்கையாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். இதை நம்ம செயற்கையாக அழிச்சிட்டோம் அப்படின்னா அதனால் என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உலகத்தில் தோராயமாக எத்தனை கொசு இருக்கும்னு நினைக்கிறேன்?
ஒரு கால்குலேஷனில் 1,00,000 கோடி கொசுக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்கடா. இந்த 1,00,000 கோடி கொசுக்களையும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அது இந்த உணவு சங்கிலியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாதிப்புனால பெருசாக எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது பண்ணக்கூடிய இந்த வேலைகள் எல்லாத்தையும் மற்ற சில பூச்சினங்களும் பண்ணுது. உதாரணத்துக்கு இந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் ஈடுபடுறதெல்லாம் தேனீக்கள் தான் அதிகமாக பண்ணுது. அதே மாதிரி தட்டான்களோட இலரிகள் இதெல்லாம் வெறும் இந்த லார்வா புழுக்களை மட்டும் சாப்பிடல, தண்ணியில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களையும் சாப்பிட்டு தான் வளருது. இதே மாதிரி தான் அந்த பறவைகளுக்கு வெறும் இந்த கொசுக்கள் மட்டுமே உணவு கிடையாது. இதே மாதிரி பல வவ்வால்கள் கூட இந்த கொசுவை சாப்பிடுது. இருந்தாலும் அந்த வவ்வால்களுக்கு இந்த கொசு மட்டுமே ஒரு உணவு கிடையாது. ஏன் நீ நம்மளை கூட எடுத்துக்கேன், நம்மனா தினமும் ஒரே உணவையாக சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு பூரி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு தோசை சாப்பிட்றோம்ல. இது மாதிரி ஒரு நாள் ஒன்று நம்ம சாப்பிடுவோம்ல. இதே மாதிரி தான் இப்போது இந்த இட்லியே இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? தோசையை சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த உயிரினங்களும் அதனுடைய தேவையை மாற்றிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி ஒரு இயற்கையாக உருவான உயிரினத்தை நம்மளுக்கு அழிக்கிறதுக்கான உரிமைன்றது கிடையாதுன்னு தான் சொல்லலாம். அதனால தான் இதை அழிக்கக்கூடாதுன்னு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொசுக்கள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லேயே ரொம்பவும் கொடூரமான உயிரினம், இதனால தான் மனித இனமே அழிய போகுதுன்னு சொல்லி இந்த இனத்தை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பற்றி நிறைய ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி இதை எப்படி அழிக்கணும்னு கூட அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் உலகத்தில் இயற்கையாகவே கொசுவே இல்லாத நாடுகள் கூட இருக்குடா. உதாரணத்துக்கு ஐஸ்லாண்டில் கொசுக்களே இல்லைடா. அது உனக்கு தெரியுமா? இல்லடா வாசு, கேள்விப்பட்டதே இல்லை. நீ இப்போ சொல்லி தான் கேட்குறேன். ஐஸ்லாண்டில் உண்மையாகவே கொசுக்கள்லாம் கிடையாதாடா? உண்மையாகவே ஐஸ்லாண்டில் கொசுக்களே கிடையாதுடா. சரி, இந்த கொசுவெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் அது என்னடா வழி? மோகனே, நம்மளுடைய உலகத்தில் 3000க்கும் மேலே கொசு வகைகள் இருக்குடா. அந்த கொசு வகைகளில் 300 தான் நம்மளை கடிக்கக்கூடியது. அந்த 300லேயும் வெறும் 3 தான் நமக்கு நோயை பரப்பக்கூடிய கொசுக்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த கொசுக்கள்லேருந்து ஆண் கொசுவை மட்டும் தனியாக பிரித்து அந்த ஆண் கொசுவோட மரபணுல மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி அந்த ஆண் கொசுவில் மரபணு மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அந்த ஆண் கொசுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் அது இனப்பெருக்கம் பண்ணும்போது அந்த ஆண் கொசு மூலமாக பெண் கொசு முட்டையிட்டு அது இலரிகளாக வளர்ந்து அது கொசுவாக ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இலரிகள் செத்து போகிற மாதிரி அவங்க அந்த ஜெனட்டிக்ஸை மாற்றிருக்காங்க. அதனால தான் கொசு இனத்தை அழிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ என்னடா மரபணு மாற்றம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க? கொசு மருந்து அடிப்பாங்க. அதானே எப்பயும் பண்ணுறது. நீனாவோ புதுசாக இப்படிலாம் பண்ணி தான் கொசு அழிக்க முடியும்னு சொல்கிற. கொசு மருந்து அடித்தாலே சாகாதா? மோகனே, கொசு மருந்து அடித்தா கொசுலாம் சாகும் தான். ஆனால் அது கொசுவை மட்டும் சாகடிக்கிறது கிடையாது. அது நம்மளுக்கு தேவையான சில உயிரினங்களையும் சாகடிக்குது. உதாரணமாக தட்டான்கள், அப்புறம் தேனீக்கள், இது எல்லாத்தையும் அந்த மருந்து சாகடிக்குதுடா. ஆனால் இந்த கொசு மட்டும் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அது உடம்புலேயே ஒன்று வச்சுருக்குடா. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தியா, அது ஒன்றை மட்டும் பண்ணி நம்ம பண்ணுற எல்லாத்துலேருந்தும் எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லி. அதுதான் இது. மனுஷன் ரொம்ப நாளாக இந்த கொசுனால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால தான் இந்த கொசு எப்படிலாம் அழிக்கலான்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கான். அது மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு மருந்து தான் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த மருந்துனால தான் நான் சொன்ன மாதிரி இந்த தேனீக்கள், இலரிகள் எல்லாமே செத்துது. அந்த மருந்தோட பேர் தான் டிடிடின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து நமக்கே ஆபத்தாக அமையறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த மருந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்கடா. இந்த மருந்து எதுக்காக உருவாக்குனாங்க? கொசுக்கள் அழிக்க தானே. ஆனால் இந்த கொசுக்கள் அதில் கொஞ்ச நாள் மட்டும்தான் அழிஞ்சுது. அதுக்கப்புறம் கொசுக்கள் அதுலேருந்து தப்பிக்க ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி பண்ணுச்சுன்னா, அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய GST-E2ன்ற ஒரு ஜீனை அதுவே தானாக மாடிஃபை பண்ணி இந்த கெமிக்கல்லேருந்து எப்படி அதனுடைய உடம்பை பாதுகாக்கிறதுன்னு சொல்லி அதுவே அது அப்டேட் பண்ணிக்கிச்சுரா. அதனால தான் இந்த மருந்துனால அதுங்க சாகிறதோட கவுண்ட்டுன்றது ரொம்ப கம்மியாயிட்டு தேனீக்கள், இலரிகள் சாகிற கவுண்ட்டுன்றது ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு. டேய் வாசு, எப்படிரா இது ஜீன்லலாம் மாற்றத்தை ஏற்படுத்திட்டுலாமா உயிர் வாழுது? ஆமாண்டா மோகனே, முன்னாடிலாம் மனிதர் இல்லாத போது விலங்குகளை மட்டும்தானே இந்த கொசுக்கள் கடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மனுஷன் வந்ததுக்கப்புறம் மனுஷங்களை கடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய ஜீன்ஸில் அது மாற்றத்தை ஏற்படுத்தி தான் மனிதங்களை கடிக்கிற மாதிரி இப்போ மாறி இருக்குடா. இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. நீ என்னதான் புதுசாக கொசுவத்தி வாங்கி வச்சாலும் அது அதை அப்டேட் பண்ணிகிட்டே தான் போகும்.
அதனால் அது சாகவே சாகாது. இன்னமும் இந்த கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணிட்டு தாண்டா இருக்காங்க. அதில் எல்லாத்துலேயும் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கும் போது இதிலிருந்து நம்ம எப்படிலாம் தப்பிக்கலான்றதை நம்மளே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் இந்த கொசுக்கள் அழிக்கலாமா வேணாவா இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்டா. என்னதான் சொன்னாலும் இந்த கொசுக்கள் மூலமாக பரவுற நோயின்றது அது மூலமாக மனிதன் சாகிறன்றது ரொம்ப அதிகமாக தான்டா இருக்குது. அதை நம்மளால் தடுக்கிறதுக்கான வழிகளை தான் அப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம். அப்படி தடுக்க முடிஞ்சதுன்னா நம்மளால் நிறைய மனிதர்களை காப்பாற்ற முடியும்டா. அதுக்காக தான் இந்த ரிசர்ச்லாம் முதல்ல பண்ணுறாங்களே. கொசுவை அழிக்கணுன்றதுக்காக இல்லை, நம்மளை எப்படி இதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்காக தான். அதனால் இதை அழிக்கணும், உலகத்துலேருந்து கொசுக்களே இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, இது மாதிரிலாம் யோசிக்கிறத விட கொசுக்கள் உற்பத்தி ஆகிறத தடுக்கிறதையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கொசுக்கள் உற்பத்தி ஆகிறத தடுக்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலே போதுண்டா. நம்ம வீட்டை சுற்றி கொசுக்கள் இல்லாமே இருக்கும். உங்கள் வீட்டில் கூட நீ கொசு அதிகமாக இருக்குன்னு சொன்னல, உங்கள் வீட்டை சுற்றி எங்கெல்லாம் தண்ணி தேங்குதுன்னு பாரு, அதுக்குள்ளே லார்வா என்ன வளருதான்னு பாரு. அதெல்லாம் தேங்காத மாதிரி பார்த்துக்கடா. அப்போ தான் கொசு உற்பத்தி ஆகிறது முதல்ல தடுக்க முடியும். இப்படி கொசு உற்பத்தியை தடுத்தாலே போதும், உனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கொசுக்களை கம்மி பண்ணலாம். கொசுக்கள் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீயும் நிம்மதியாக இருக்கலாம்டா. இப்போ தாண்டா வாசு எனக்கு எல்லாமே புரியுது. நீ சொன்னதுக்கப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். எங்கள் வீட்டை சுற்றி என்ன இருக்குன்னு முதல்ல போய் பார்க்கணும். ஜன்னலை திறந்ததுக்கப்புறம் தான் கொசு நிறைய வருது. அந்த ஜன்னலுக்கு வெளியே என்ன இருக்குன்னு முதல்ல இன்றைக்கி போய் செக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அது மொத்த தண்ணியும் இன்றைக்கே போயிட்டு கிளியர் பண்ணுறேன். கொசு உற்பத்தியை தடுக்கிறேன். வீட்டில் கொசு இல்லாத மாதிரி ஆக்குறேன்டா. வாசு, என்னதான் இருந்தாலும் கொசு இல்லைண்ணா நல்லா தாண்டா இருக்கும். நல்லாயிருக்கும். சரி, நான் கிளாஸுக்கு போகிறேன். நீ கிளாஸுக்கு வரலையா? ஆல்ரெடி ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சிச்சு. நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரில. சீக்கிரமாக வாடா, கிளாஸுக்கு போகலாம். டேய் இருடா வாசு, இவங்ககிட்டையும் கேட்டு வந்துடும். நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி எங்கெல்லாம் தண்ணி தேங்கியிருக்கோ அதெல்லாம் முதல்ல போயிட்டு கிளியர் பண்ணுங்கள். அப்போ தான் கொசு உற்பத்தியை தடுக்க முடியும். டெங்கு, மலேரியா இது மாதிரி எந்த காய்ச்சலும் வராமல் உங்களுடைய ஃபேமிலியை உங்களால் செக்யூர் பண்ண முடியும். முதல்ல உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கொசு வராமல் தடுக்க முடியும். அதுக்கப்புறம் யோசிக்கலாம் உலகத்திலே கொசு இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லி. ஹேமா, நேற்று என் ஃப்ரெண்டோட ரிப்போர்ட் வாங்குறதுக்காக லேபுக்கு போயிருந்தோம். அப்போ அவனுக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, இந்த ஃபேட்டி லிவர்னா என்ன, அவ்வளோ பெரிய நோயா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம 4 அறிவியல் செக்மெண்ட்டில் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். இங்கே யாருமா ஆர்த்தி? உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. டாக்டர் உங்களை கூப்பிட்டாரு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? வாங்க ஆர்த்தி, உட்காருங்க. உங்கள் ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு. இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, அதாவது கல்லீரலில் கொழுப்பு இருக்குது. என்ன சார் சொல்றீங்க? ஃபேட்டி லிவரா? இது எதனால சார் வருது? அப்படின்னா என்ன? பொதுவாக ஃபேட்டி லிவர்னா அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, அதாவது அதிகமாக மது குடிக்கிறவங்களுக்கு வரும். மதுவை நம்ம உடலில் இருக்க எந்த திசுக்களாலையும் ப்ராசஸ் பண்ண முடியாது. இதனால் நம்ம உடம்புல இருக்கிற லிவர் மேலே தான் அந்த ஆல்கஹால் தன்னோட நச்சுத்தன்மையை வெளியேற்றும். அந்த லிவரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 45 ml பியர் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் லிவர் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். அதாவது அதில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்ற முடியும். ஆனால் இதுவே நீங்கள் அரை பியர், அதாவது 350 ml பியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லிவரால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவே தினமும் நீங்கள் 45 ml குடித்தாலும் நீங்கள் தினமும் குடிக்கிறதுனால அதை உங்கள் லிவரால் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால் அதில் இருக்கிற கொழுப்பு சத்து எல்லாமே உங்கள் லிவர்லேயே தங்கிடும். இந்த மாதிரி நாளடைவில் அந்த ஃபேட் தங்க உங்கள் லிவர் பல்ஜ் ஆகி அதை தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். டாக்டர், ஃபேட்டி லிவர் பொதுவாக ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு தான் வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரியான பழக்கம் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு என்ன ரீசன்? மது அருந்தாமல் வர ஃபேட்டி லிவரை நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது வரத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தா உடல் பருமனும் சக்கரை நோயும் தான். இது மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. எப்படி நம்ம உடல் பருமனாக இருக்கும்போது நம்ம கையில், தொடையில் இது மாதிரி இடங்களில் கொழுப்பு படிஞ்ச மாதிரி இருக்கோ, அதே மாதிரி நம்ம வயிற்றுப்பகுதி, நம்ம வயிற்றில் இருக்கிற உறுப்புகளில் பார்த்தோன்னா கொழுப்பு படிஞ்சு இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்தால் கூட இது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மையால் அடிப்போஸ் டிஷ்யூ, அந்த செல்களுக்கு உள்ளே இருக்க கொழுப்புகள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து அது எல்லாத்தையுமே நம்ம ஈரல் உறிஞ்சி ஃபேட்டி லிவராக ஃபார்ம் ஆகும்.
இது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் ரத்தத்தில் ட்ரைலிசரைட் கொழுப்பு இருக்கோ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. டாக்டர், நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொழுப்பால கூட ஃபேட்டி லிவர் ஏற்படுமா? நம்ம சாப்பிட்ற உணவில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறத விட நம்ம உணவில் சர்க்கரை பொருட்கள், ரீஃபைன்டு மாவு சத்து இதெல்லாமே சாப்பிட்றவங்களுக்கு தான் அதிகமாக ஃபேட்டி லிவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சி மூலமாக சொல்லப்படுது. அதாவது சர்க்கரை மாதிரியான பொருட்களில் இருக்கக்கூடிய ஃபெக்ட்ரோஸ் அப்படின்ற பொருட்கள் என்ன பண்ணுன்னா டினோவோ லைஃபோஜென்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கும். டினோவோ லைஃபோஜென்ஸா? அப்படின்னா என்ன டாக்டர்? நீங்கள் கொழுப்பு நிறைஞ்ச பொருட்களை சாப்பிடலனா கூட இந்த ஃபெக்ட்ரோஸ்ன்றது மதுக்கு ஈக்குவல் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்கஹாலை எப்படி நம்ம உடம்புல இருக்க திசுக்கள் ப்ராசஸ் பண்ண முடியாதோ இந்த ஃபெக்ட்ரோஸையும் நம்ம உடம்புல இருக்க திசுக்கள் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம லிவர் தான் இதை ப்ராசஸ் பண்ணும். ஈவன் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸே குடித்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்காமல் அதிகப்படியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஃப்ரெக்ட்ரோஸ் எல்லாமே நம்ம லிவரால் ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம லிவர் அந்த ஃப்ரெக்ட்ரோஸை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான ஃப்ரெக்ட்ரோஸ் எடுத்துக்கிட்டு மற்ற ஃப்ரெக்ட்ரோஸ் எல்லாமே புதுசாக கொழுப்புகளாக உருவாகும். இதை தான் நம்ம டினோவா லைஃபோஜெனிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. உடல் பருமனாக இல்லாமல் நார்மல் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஃபேட்டி லிவர் வரும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? நார்மல் வெயிட்டில் இருந்தால் கூட வருமா? உடல் பருமனாக இருந்தால் வயிற்று பகுதியில் கொழுப்பு பொடியும் வருதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நார்மல் வெயிட்டில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு ஏன் டாக்டர் வருது? ஏன் அப்படின்னா உங்களுக்கு மரபணு ரீதியாக இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருந்தாலும் அந்த ஹார்மோன்கள் மாற்றத்தால் ஃபேட்டி லிவர் வரும். டாக்டர், இப்போ இந்த ஃபேட்டி லிவரால் பெரிய அளவில் எதுவும் பாதிப்பு ஏற்படாதே? இது 15-20% மக்களுக்கு அடுத்த கட்டமாக NASH அதாவது நான் ஆல்கஹாலிக் ஸ்டீட்டோ ஹெப்பாட்டிட்டிஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது. ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா காமாலை. மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு எப்படி ஈரலோட செல்கள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குதோ அதே மாதிரி 15-20% ஃபேட்டி லிவர் மக்களுக்கு இந்த மஞ்சா காமாலை மாதிரியே ரத்தத்தில் சில காரணிகள் மாற்றம் ஏற்படும். அதுலேயும் ஒரு 5% மக்களுக்கு சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர் முற்றிலுமாக கெட்டு போய் லிவர் மாற்று சிகிச்சை தேவைப்படுற அளவுக்கு கூட போகலாம். டாக்டர், இப்போ நான் டெஸ்ட் எடுத்தனால எனக்கு ஃபேட்டி லிவர்னு தெரிஞ்சுது. ஒருவேளை இதை நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபேட்டி லிவர் பெரும்பாலான நேரங்களில் எந்த அறிகுறியுமே ஏற்படுத்தாது. நம்ம சாதாரணமாக ரொம்ப வயிறு வலியாக இருக்குன்னு டெஸ்ட் எடுக்க போவோம். அதில் ஃபேட்டி லிவர்னு வந்திருக்கும். உடனே நம்ம இந்த ஃபேட்டி லிவரால் தான் நம்மளுக்கு வயிறு வலிச்சுதுன்னு நினைப்போம். கல்லீரல் வீக்கம்ன்றது வலியோடு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது வெறும் கொழுப்பு படிஞ்சிருக்கிறதுனால எந்த வலியோ அறிகுறியோ இல்லாமல் இருக்கும். சொல்லப்போனால் இது ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங், அதாவது எதார்ச்சியாக கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம எதார்ச்சியாக ஸ்கேன் பண்ண போகும்போது ஸ்கேன் 1ல் கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3ன்னு பல நிலைகளில் ஃபேட்டி லிவர் இருக்கும். அதே மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தோம்னா SGOT, AST, SGPT, ATL அப்புறம் CGT இதில் லிவர் என்சைம்ஸ் எல்லாமே நார்மலை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இல்லைனா பிலிருப்பின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதுவும் ஃபேட்டி லிவர் வரத்துக்கு ஒரு முக்கிய காரணம். ஓகே டாக்டர், அப்போ இந்த ஃபேட்டி லிவரை எப்படி தான் கட்டுப்படுத்துறது அதிகமாகாம? இந்த ஃபேட்டி லிவரை உணவு முறையிலேயே சரி பண்ணலாம். இதில் முதல் விஷயம், மது அருந்துகிற பழக்கம் இருந்தால் அதை முதல்ல நிறுத்தணும். அதை நிறுத்தாமல் ஃபேட்டி லிவரை சரி பண்ணவே முடியாது. இப்போது மது அருந்தாமல் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தால் முதல்ல எல்லா வகையான சர்க்கரையையும் நிறுத்தணும். நாட்டு சர்க்கரை முதற்கொண்டு எல்லாத்தையுமே நிறுத்தணும். அதிக அளவு மாவு சத்து எடுத்துக்கிறத கம்மி பண்ணணும். வெயிட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலே போதும், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். சரி, நான் உங்களுக்கு சில டயட் பிளானை கொடுக்குறேன். இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடி சீக்கிரமே இந்த ஃபேட்டி லிவர் சரியாக போயிடும். ஓகே டாக்டர், கண்டிப்பாக நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ டாக்டர். ஓ, இதுதான் ஃபேட்டி லிவரா? நான் இன்னைக்கே போயிட்டு என் ஃப்ரெண்டையும் கேட்க சொல்கிறேன். சரி, இன்னைக்கு எபிசோடு இதோட முடிஞ்சுது. இதே போல் வேற ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ ஹேமாசங்கர். நான் உங்கள் RJ ஐஸ்வர்யா. நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் 12வது அத்தியாயம். இந்நிகழ்ச்சியினை அமைத்து வழங்கியவர்கள் நாளும் அறிவியல் நிகழ்ச்சியில் RJ கோபால், RJ ஹேமாசங்கர், RJ ஐஸ்வர்யா மற்றும் RJ ஹரிஹரன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின்
விக்யான் பிரசார் அறிவியல் பலகை தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு.